அப்போ சயின்ஸை ரீகால் பண்ணி பார்க்கணும். நமக்கு எக்ஸாம் ஹால் உள்ளே போகும்போது ஓவரால் ஆல்ரவுண்டராக தான் போகணும். நான் வந்து பேட்டிங் பண்ணுவேன், பவுலிங் பண்ணுவேன், வந்து பொறுக்கி போகிறதுலேருந்து எல்லா வேலையும் செய்யணும். அந்த மாதிரி தான் எக்ஸாம் படிக்கும்போது இது குரூப் 1 குரூப் 2 அப்படி பார்க்குறத விட நிதி ஆயோக் குரூப் 1லேயும் இருக்குது, குரூப் 4லேயும் இருக்குது. நிதி ஆயோக்கில் என்ன கேள்வி கேட்குறான், அது 5 இயர் பிளான் முடிஞ்சே 5 இயர் ஆச்சு, 2017 நினைக்கிறேன், 12 to 17 5 வருஷத்தை தாண்டிடுச்சு. 7 ஆண்டு திட்டம் ரஷ்யாவில் இருக்கிற மாதிரி 7 வருஷம் தாண்டின பிறகு அந்த சிலபஸை விடல. அது கட் காப்பி பேஸ்ட் அந்த மாதிரி தான் நிறைய நம்ம சிலபஸ் மாறல, பயப்பட வேணான்றதுக்கு இது சரியான உதாரணம். எக்கனாமியில் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக அப்படியே சொல்லிடுறேன். இப்போ நான் என்ன ஐயோ கமிஷன் சிலபஸே போடல எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நம்ம அவங்கள கேள்வி கேட்க முடியாது. காரணம் என்னென்னா சில பேர் என்ன பண்ணுவோன்னா நான் சயின்ஸை முதல்ல முடிச்சிடுறேன், தெரியாத சாப்டரை முடிச்சிடுறேன், அப்புறம் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு நினச்சிருந்தா இதையே படிச்சுட்டு இருப்பாங்க, முடிக்க முடியாது. அதனால் எப்பயும் நீங்கள் வந்து அதை முடிச்சிடுங்க. பாலிட்டி எப்பயும் வந்து கணிதம் மாதிரி நீங்கள் அதை நல்லா ஒரு கான்செப்ட் மாதிரி படிச்சுட்டு ரீட் பண்ணிட்டீங்கன்னா அது பிரியாமலே எடுத்து வச்சுட்டு ரொம்ப நாள் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இதில் பெருசாக பயப்பட தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல ஒரு அவுட்லைன் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது இப்போ அது கரெக்ட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் தான் சேஞ்சஸ்னால் என்ன சொல்லணும்னா சயின்ஸ்லேயும் இருக்கும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஜியாகிரஃபியில் இருக்கும், சோசியல் ப்ராப்ளம்ஸில் இருக்கும், ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு அந்த மாதிரி ரிலேட்டட் ஒரு 4 விஷயத்தில் இருக்கிற விஷயத்தை இப்போ தூக்கிட்டு வந்து ஒரே விஷயத்தில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு புவியியலில் மட்டும் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி கீழே போனால் மேலே வரும். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த சயின்ஸையும் ஜியாகிரஃபியும் முதல்ல விட்டுருங்க, கீழே போகும். ஃபோக்கஸ் வந்து அதிகமாக யூத் பேப்பரின் இனிய வணக்கம். வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். ஜென்ரல் சயின்ஸ் ஜியாகிரஃபி சயின்ஸில் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும், புவியியலில் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும், வரலாறு, கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம், இந்திய தேசிய இயக்கம், மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவோம், நவீன இந்தியா, அந்த மாதிரி விஷயங்கள், கலை, கலாச்சாரம், வரலாறு, இதில் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸும், அரசியல் அமைப்பில் 15 வினாக்களும், இந்திய பொருளாதாரம், தமிழ்நாடு நிர்வாகம், அதில் ஒரு 20 கொஸ்டின்ஸு. அடுத்தது வரலாறு, கலாச்சாரம், அந்த தமிழ்நாடு ரிலேட்டடான விஷயங்கள், தமிழ்நாட்டில் போனால் யூனிட் 8ன்னு சொல்லி படிப்போம், அதில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸும், கணிதத்தை 2ஆக பிரித்து கணிதத்தில் வந்து ஒரு 15ம், ரீசனிங் காரணம் அறிதல், பகுப்பாய்வு, அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு 10 வினாக்களும் கேட்டிருக்காங்க. இதில் கீழே போனால் மேலே வரும். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த சயின்ஸையும் ஜியாகிரஃபியும் முதல்ல விட்டுருங்க, கீழே போகும். ஃபோக்கஸ் வந்து அதிகமாக அது இந்த சிலபஸ்ஸு கீழே போங்கன்ற சிலபஸில் வந்து நமக்கு டோட்டல் தான் முக்கியம்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். டோட்டலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டோட்டல் முக்கியம், அதே டைம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதோட ரிசல்ட் இருக்கணும். அது மாடர்ன் இந்தியாவில் இருக்கும், பாலிட்டியில் இருக்கும், தமிழில் இருக்கும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கீம்ஸு இந்த விஷயத்தில் இருக்கும், புவியியல்லையும் இந்திய புவியியல் சில விஷயங்களில் இருக்கும். எதில் இருக்காது அப்படின்னா சயின்ஸ்லேயும் எக்கனாமிக்ஸ்லேயும் நீங்கள் எவ்வளோ டீப்பாக படித்தாலும் அதில் ஒரு பாதி வினாக்கள் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பாதிக்கு மேலே சில லக்கு ஃபேவர் பண்ணும். ஒரு 75% அதை எக்கனாமிக்ஸும் சயின்ஸையும் நீங்கள் ஆன்சர் பண்ணாலே நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். 100 அதில் எதிர்பார்க்க முடியாது. அதை உட்காந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் கேட்குற 5 கொஸ்டின்ஸுக்கு ரொம்ப நம்ம எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். எஃபர்ட்டோட ரிசல்ட் வந்தால் பரவாயில்ல, அதுவும் வராது. அதனால் நீங்கள் அதை லைட்டாக எடுத்துக்கிட்டு மீதி விஷயங்களை நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஸ்கோர் 180 + 185 அந்த ரேஞ்சில் எடுக்க முடியும். இல்லை ஒன்றும் சேஞ்சஸே இல்லை சார். எதில் எவ்வளோ கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். எதில் எந்தெந்த ஏரியாவில் நான் எவ்வளோ கேள்வி கேட்பேன், நீ மட்டும் உட்காந்து சயின்ஸ் புக்கையே உட்காந்து படிச்சுட்டு இருக்காது, அதில் நான் 5 கேள்வி தான் கேட்க போகிறேன். அதுலேயும் வந்து சில விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும், இந்த நோய்க்கான காரணிகள், இந்த மாதிரி அமிலம், காரம், பினாப்திலின் டெஸ்ட்டு, மெத்தில் ஆரஞ்சு, இந்த மாதிரி விஷயங்கள், காலங்காலமாக பாதரசம், திரவ உலோகம், அந்த இது கேட்குற இது சயின்ஸில் இருக்கிற அந்த வானவில், நிறப்பிரிகை, இது இந்த விளக்கங்கள், இந்த எந்த தத்துவம், செல்லில் இருக்கிற தற்கொலை பை, மைட்டோகாண்ட்ரியா, கிறிஸ்டே, இந்த மாதிரி விஷயங்கள், வைரஸு, பாக்டீரியா, இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார், கிங்டம், 5 வகையான கிங்டம் மார்கெட்ஸ் விட்டேக்கர் கொண்டு வந்தது, எந்த கிங்டத்தில் எது இருக்குது, இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம படித்த பாரம்பரியமாக படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூல் புக்கில் வழக்கமாக இருக்கிற
அந்த விஷயங்கள் ஏற்கனவே படித்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதிலருந்தே அந்த 5ல் 3 மாட்டிக்கும். அதை ரிவிஷன் பண்ணால் போதும். குறிப்பாக அந்த புது அறிவு களஞ்சியம் சங்கர் சரவணன் சார்து அதில் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்துடும். அது கூட ஸ்கூல் புக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரும் 10th வரைக்கும் படித்தா சயின்ஸு படிச்சுட்டு அதில் 11th 12th இதில் இல்லாத சிலபஸ் அதிலே பார்த்தோம் அப்படின்னா என்வாரன்மெண்டல் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் உரங்கள், பூச்சிக்கொல்லி, உணவு கலப்படம், அடுத்தது மனித நோய்கள், ஹெல்த்து, உடல்நலம், பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஹீட், சவுண்டு, லைட்டு, அதை எல்லாமே அப்படியே பார்த்தா ஸ்கூல் புக்கில் வரிசலாக இருக்கும். ஒளி, வெப்பம், அது எல்லாமே அது எல்லாத்துலேயும் இருக்கிற பயன்பாடுகள் படித்தா போதும். பொதுவாக லேசர் இருக்குது, மீயொலியின் பயன்பாடுகள் என்ன, லேசருடைய பயன்பாடுகள் என்ன, லேசரோட அப்ரிவேஷன் என்ன, அதை கண்டுபிடிச்சது யார், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அதோட ஃபாதர் யார், கண்டுபிடிச்சது யார், லேப் எங்கே இருக்குது, அதோட சிஐஎஸ்ஆர் என்ன, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுது, டிஆர்டிஓ, இந்த மாதிரி நம்ம கன்வென்ஷனலாக படிக்கிற விஷயங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இருந்த விஷயம் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா சிலபஸில் இல்லைனாலும் லேட்டஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையில் அதை எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. சிஎஸ்ஆரில் ஒரு லேபில் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த லேப் எங்கே இருக்குது, என்ன, இஸ்ரோ ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், டிஎன்ஏ ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த ஜெனடிக்கல் இன்ஜினியரிங், பயோ ரெமடியேஷன், உயிரி தீர்வாதல், அந்த பாக்டீரியா அதுக்கெல்லாம் என்ன காரணம், அந்த மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி அதை ரொம்ப நம்ம எஃபோர்ட் போடாமல் கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன், ஒரு டைம் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்றதுக்காக நீங்கள் கெமிஸ்ட்ரி புக்கில் இருக்கிற எல்லா ஈக்குவேஷனையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாக்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸு இந்த மாதிரி இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸை சயின்ஸ் படித்தா போதும். அதையும் முதல்ல படிக்க வேணாம், கடைசியில் படிச்சுக்கலாம். முதல்ல எங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கத்தில் எப்பயுமே பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு, வரலாறு, நவீன வரலாறுலாம் வந்து ஸ்கூல் புக்கு 10வது வரைக்கும் 10ன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை தாண்டி 11th 12th அதை தாண்டியும் சில கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெட்டீரியல், நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரி மெட்டீரியல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சில இதெல்லாம் நடத்துது, வெப்சைட்டில் அண்ணா இன்ஸ்டியூட், அந்த மாதிரி சில இன்ஸ்டியூட்டில் வர மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை கட்டாயம் நம்ம அதுக்கு படித்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு 40-50 கொஸ்டின்ஸ் அதில் வரப்போகுது. அதில் இருக்கிற சிலபஸில் இருக்கிற ஆட்கள் இப்போ டாக்டர் அம்பேத்கரை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். பகவத் சிங் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பாயிண்ட்ஸில் அடிக்கலாம். அதை வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் பெருசாக போட மாட்டாங்க, சின்ன பேராகிராஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை படித்தது இல்லாமல் நெட்டில் கொஞ்சம் லைட்டாக தேடி யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக சில விஷயங்கள் எடுத்துக்கணும். இப்போ சிலபஸ் எடுக்கிறவங்க பார்க்குறாங்க, பகவத் சிங் பார்க்குறாங்க அப்படின்னா பகவத் சிங்கை நெட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும், தெரியலாம் நெட்டில் ஒன்று தேடுவாங்க. தேடி அவங்க மட்டும் நெட்டில் தேடின உடனே நிறையா வெப்சைட்டில் என்ன வருதோ அதை ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டு போயிடுவாங்க. இஸ்ரோன்னு போடுவாங்க, இஸ்ரோவோட வெப்சைட் உள்ளே போவாங்க, வெப்சைட்டில் மேலேயே பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், ரீசெண்டாக அந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்குன்னு. இந்த ராக்கெட் எந்த பிஎஸ்எல்வி மூலமாக இயக்கப்பட்டது, எந்த தேதி இயக்கப்பட்டது, எங்கேருந்து இயக்கப்பட்டது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அதில் சயின்ஸ் படிக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள், இஸ்ரோ, ஜெனடிக்கல் இன்ஜினியரிங், அப்ளிகேஷன்ஸ், அந்த மாதிரி விஷயங்களை படிச்சிட்டோம் அப்படின்னாவே மோஸ்ட்லி அந்த 5ல் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் எடுத்துடலாம். 5 நீங்கள் எதிர்பார்க்க வேணாம், லக்கில் கிடைச்சா ஓகே, அதுக்கு ரொம்ப நம்ம மெனக்கட வேணாம். அடுத்தது புவியியலும் சயின்ஸும் கிட்டத்தட்ட இப்போ அதுதான் இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுக்கணும், என்வாரன்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க். இப்போ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா புவியியலில் இருக்கும். என்வாரன்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் பார்த்தோம். பாப்புலேஷன் டென்சிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தா புவியியல்லையும் வரும். சோசியல் ப்ராப்ளம்ஸ், பாப்புலேஷன் டென்சிட்டி, சோசியல் ப்ராப்ளம்ஸ்லேயும் வரும். அப்போ அதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எப்படி ஸ்கூல் புக்கு மாதிரி சென்சஸ், கடைசியாக நடந்த சென்சஸ், இப்போ புதுசுன்னு வரல, கடைசியாக நடந்த சென்சஸில் எப்பயும் சில டைம் 3 கேள்வி கூட வரும், குறைஞ்சது ஒரு கேள்வியாக வரும். ஸ்கூல் புக்கு மாதிரி அதை பாப்புலேஷன் சம்மந்தப்பட்டது, எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகம், எங்கே அதிகம், பாலினம் எது அதிகம், எங்கே கம்மி, யூனிட் டைட்டில் எது அதிகம், அடர்த்தி எது அதிகம், ஏரியா எது அதிகம், இந்த மாதிரி விஷயங்களை ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். அதெல்லாம் ரெடிமேட் கொஸ்டின்ஸ் மாதிரி. அப்போ அந்த சிலபஸ் 2 இடத்த வருது அப்படின்னா அது இங்கே மிஸ் ஆனால் அங்கே கிடைக்கும். பழைய சிலபஸ் எடுத்து பார்த்தோம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு 3-4 இடத்துல வரும். இப்போ அது கட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் தான் சேஞ்சஸ்னால் என்ன சொல்லணும்னா சயின்ஸ்லேயும் இருக்கும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஜியாகிரஃபியில் இருக்கும், சோசியல் ப்ராப்ளம்ஸில் இருக்கும், ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, அந்த மாதிரி ரிலேட்டட் ஒரு 4 விஷயத்தில் இருக்கிற விஷயத்தை இப்போ தூக்கிட்டு வந்து ஒரே விஷயத்தில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு புவியியலில் மட்டும் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள், என்வாரன்மெண்ட் விஷயம் உங்களுக்கு சயின்ஸ்லேயும் வரும், ஜியாகிரஃபிலையும் வரும். அப்போ என்வாரன்மெண்ட்டை நல்லா படித்தோம்னா ஒன்று இதில் கேட்டாலும் பிரச்சனை இல்லை, அதில் கேட்டாலும் பிரச்சனை இல்லை, இல்லை 2லேயும் வந்துச்சுன்னா ஒரு சில மெயின்ஸில் இதே மாதிரி சிலபஸால் என்ன நடக்கும் அப்படின்னா காலையில் ஒரு எக்ஸாம் எழுதுவோம், அடுத்த நாள் காலையில் ஒரு எக்ஸாம் எழுதுவோம், ஒரே கொஸ்டின்ஸை இதுலேயும் கேட்டிருக்காங்க, அதுலேயும் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் செட் பண்ணுறவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, இந்த கொஸ்டின் செட் பண்ணுறவங்க இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. என்வாரன்மெண்ட் ஒரு முக்கியமான
பகுதி வாழ்க்கையில் வந்து இப்போ ரொம்ப சுற்றுச்சூழல்ன்றது நம்ம அது ஓரமாக வச்சுருப்போம் சயின்ஸ் புக்கில் கடைசியாக முன்னலாம். இப்போ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அத்தியாவசியம்னும் போது அது ரிலேட்டடான டிடி உலக அளவில் டிடி என்ன நடக்குது இந்தியன் ஜியாகிரஃபி அப்படின்னு சொன்னால் கூட உலக அளவில் அது சம்மந்தப்பட்ட டிடி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸு எத்தனாவது கோலு இந்த மாதிரி விஷயங்கள் அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹிஸ்ட்ரி அது ஸ்கூல் புக்ஸை கட்டாயம் முடிக்கணும். அதை தாண்டியும் வெளில ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலோ இல்லை நெட்டில் தேடுறதோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிலபஸும் முடிஞ்ச அளவுக்கு நெட்டில் ஒரு டைம் அடித்து சும்மா அது ரிலேட்டடாக என்ன வருது. பொது தமிழில் என்ன அந்த 15 கொஸ்டின்ஸு ஜிஎஸ்சில் படிக்கும்போது கீழே போனோம்னா மேலே வரும்னு சொல்கிறது. ஜிஎஸ்சில் கடைசி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு திருக்குறள் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸு, தமிழ்நாடு வரலாறு சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸு எத்தனை கேள்வி அப்படின்னா 20 கேள்வி, கிட்டத்தட்ட 75ல் 20 கேள்வி அது சம்மந்தப்பட்டது. தமிழில் பொது தமிழில் 15 இருக்குது, 10 அதிகாரம் இருக்குது. இங்கே ஒட்டுமொத்தமாக திருக்குறள், அது இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, தமிழ் சொசைட்டி தமிழ் சங்கத்தோட வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது அது எல்லாமே வரும். அந்த வரலாறு ஆரம்பிக்கிறதுல இலக்கிய தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ், சங்க காலத்தில் இருந்து எல்லா ஏஜும் வந்து இப்போ வரைக்கும் தமிழ் வரலாறு இங்கேயும் உங்களுக்கு படிக்கும்போது இங்கே ஒரு 20 கொஸ்டின்ஸு அங்கேயும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா இன்னைய வரைக்கும் போது 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் வளர்ச்சி எப்படி இருந்தது, 19ஆம் நூற்றாண்டில் நாடகவியல் வளர்ச்சி எப்படி இருந்தது, இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 2 இடத்துல கை கொடுக்கும் அப்படின்னும் போது அதை தான் நீங்கள் முதல்ல படிக்கணும். அங்கே ஒரு 15ல் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் திருக்குறள் ரிலேட்டடு, புறநானூறு, அந்த மாதிரி இலக்கியங்கள், நான்மணிக்கடிகை அது இதுன்ட்டு இருக்கும். இங்கே கொஞ்சம் இருக்கும். ரெண்டும் யூஸ் ஆகிற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி முதல்ல அதை படிங்க. இந்தியன் எக்கனாமியை தவிர மீதி எல்லா விஷயமும் இந்தியன் பாலிட்டி பார்த்தோம்னா லக்ஷ்மிகாந்த் சிலபஸ் அப்படியே கிட்டத்தட்ட இருக்கும். நம்ம ஸ்கூல் புக் போதுமானதாக இருக்காது. அது தமிழில் நிறைய தேவிரா தமிழ் இலக்கிய வரலாறு, இல்லை சந்திரசேகர், வெங்கடேசன், இந்த மாதிரி புக்கெலாம் தமிழில் வந்து இருக்கும். அது கிட்டத்தட்ட டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரியே இருக்கும். அதை நம்ம முடிஞ்சால் ஆங்கிலத்தில் படிக்க முடியும் அப்படின்னா அதை பார்க்கலாம். இல்லை அது பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்க்க முடியும், லக்ஷ்மிகாந்தில் பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸு பார்க்கலாம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸு அதை எல்லாத்தையும் பார்க்கும்போது அதில் அப்படியே வரிசையாக இருக்கிற சிலபஸ் தான். அதை டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் பேசணும் அப்படின்னா நான் வந்து ஒன்றொன்றையும் மணிக்கணக்காக பேசுவேன். ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் அதை எடுத்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாம்பிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரியாம்பிள் என்னைக்கு, எப்போ, யார் எழுதுனா, அதில் என்னென்ன வார்த்தைகள் சேர்த்தாங்க, என்ன அமெண்ட்மெண்ட் மூலம் சேர்த்தாங்க, பிரியாம்பிளை திருத்த முடியுமா முடியாதா, எந்த தீர்ப்பில் அதை சொன்னாங்க, பெருபாரி வழக்கு எப்போ, கேசவந்த பாரதி வழக்கு எப்போ, அதில் என்ன சொன்னிச்சு, இதில் என்ன சொன்னிச்சு, பிரியாம்பிளை திறவுகோல்னு சொன்னது யார், அதை ஜாதகம்னு சொன்னது மூஞ்சி, கேஎம் மூஞ்சி, அந்த மாதிரி சில விஷயங்கள் பிரியாம்பிள் அப்படின்னு அவங்க தொதையில் கொடுத்துட்டாங்க. அது முகப்புரை அப்படின்ட்டாங்க. அந்த முகப்புரையிலேயே ஒரு 100 கேள்வி கேட்கலாம். அவ்வளோ விஷயங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் ஒன்றையும் குரூப் 4 போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்களை முடிச்சிங்கன்னா பிரியாம்பிள் போதும். ஆர்டர் எந்த ஆர்டரில் சேர்த்தாங்க, சமதர்மம், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஒரு 10 கேள்வியில் முடிச்சுட்டு அடுத்த ஏரியா ஜம்ப் பண்ணிடணும். சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனோட சிறப்பு இயல்புகள் என்ன? சிறப்பு இயல்புகள் வந்து ஒற்றை குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, பெண்கள் வயது வந்தோர் வாக்குரிமை, அப்படி இப்படின்ட்டு ஒரு 20-30 தலைப்பு வரும். அதெல்லாம் மெயின் சிலபஸ் அப்படியே எடுத்து போட்டாங்க. குரூப் 1லேயும் அதுதான் இருக்கும், மெயின்ஸ்லேயும் அப்படி தான் இருக்கும். அதில் கொஸ்டின்ஸ் வந்து பெருசாக அது கேட்க முடியாது. அதனால் என்னென்னு ஒரு ரீட் விட்டோம்னா அது முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் நீங்கள் வந்து முதல்ல ஒரு அவுட்லைன் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது ஸ்கூல் புக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 40-50% கண்டென்ட்டும் முக்கியமான வினாவும் உங்களுக்கு பதிஞ்சிடும். ஈஸியாக இருக்குல்ல கொஸ்டின் செட்டப். எப்பயுமே ஈஸி, மிடில், ஹார்ட் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அதை செட் பண்ணும்போது அந்த ஈஸி லெவல் கொஸ்டின்ஸை நீங்கள் ஒரு ரீடிங் 2 ரீடிங்லேயே உங்களுக்கு அது கவர் ஆகிடும். அடுத்தடுத்த ரவுண்ட் போகும்போது எது மறக்குது, எது முக்கியம், இல்லை எது ஃபேக்சுவலாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் போகணும். அதே மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தையும் படிக்கும்போது பிரியாம்பிளே எடுத்து வச்சுட்டு ரொம்ப நாள் அது முகப்புரை தான், இன்னும் நம்ம உள்ளேயே போகல. பிரியாம்பிளே நம்ம ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தோம்னா உள்ளேயே போக முடியாது, எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை பிரியாம்பிளை முக்கியமான என்னென்ன கேட்பாங்கன்ற விஷயத்தை முடிச்சுட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புலேயும் முக்கியமான விஷயங்கள்லாம் முதல் ரவுண்டில் முடிச்சுட்டு அதில் கட்டாயம் கேள்வி இப்படி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் நான் தமிழில் எப்படி சொன்னேன்னா 95 வரைக்கும் கரெக்ட் பண்ணிவிட்டு தான் அந்த 5 கொஸ்டின்ஸுக்கு நம்ம தேடி ஓடணும். ஒரு புக்கு தேவரா புக்கை படிக்கிறோம்னா அதில் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் தான் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும். அதில் 10 கேள்வி இருக்கும். அது ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம்.
திரிகடுக்கத்தை எழுதியது யாருன்றது ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம். அதுவும் அதில் இருக்கும். அதை நம்ம அந்த கணக்கில் சேர்க்க முடியாது. ஏற்கனவே நமக்கு தெரியும். தெரியாத விஷயம் 2-3க்காக தேடி ஓடுற மாதிரி சில பேர் என்ன பண்ணுவோன்னா, நான் சயின்ஸை முதல்ல முடிச்சிடுறேன், தெரியாத சாப்டரை முடிச்சிடுறேன், அப்புறம் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு நினச்சிருந்தா இதையே படிச்சுட்டு இருப்பாங்க, முடிக்க முடியாது. அதனால் எப்பயும் நீங்கள் வந்து அந்த ஒரு 70-80 கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்சில் மேத்ஸும் சேர்த்து எப்படி எடுக்கிறதுன்றத முதல்ல முடிச்சுட்டு தான் அடுத்த அந்த 10 கேள்விக்கு தான் உங்களோட தேடல் டிகிரி லெவலில் நெட்டில் தேடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம கையிலே புக்கு இருக்கும். அந்த டாப்பிக்லாம் விட்டுட்டு அதை நம்ம மட்டும் நெட்டில் நான் தேடுறேன். அம்பேத்கர் சம்மந்தமாக என்கிட்ட என் புக்கில் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்குது, தமிழ் புக்கில் இன்னொன்று. இப்போ டாக்டர் அம்பேத்கர் அப்படின்றாங்கன்னா தமிழ் புக்கில் இருந்தாலும் படிக்கலாம், கேள்வி வரும். சித்தார்த்தா கல்வி நிலையம் துவங்கியது யார், அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் இருக்கிறது ஜிஎஸ்சில் வந்திருக்கு. அந்த மாதிரி சில இது வந்து வேல்நாச்சியார்னு சொல்லி தமிழ்லேயும் ஹிஸ்ட்ரிலேயே வச்சுருக்காங்க. அது ஹிஸ்ட்ரிலேயும் வரும், தமிழ்லேயும் வரும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நம்ம அதை நம்மக்கிட்ட கையில் இருக்கிற சோர்ஸை முடிச்சிடணும். சிலபஸில் டைரெக்டாக பேர் வந்த எதையும் விடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம இந்தியன் பாலிட்டியை அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா ஒன்றையும் போயிட்டே இருக்கலாம். அதை முடிச்சிடுங்க. பாலிட்டி எப்பயும் வந்து கணிதம் மாதிரி நீங்கள் அதை நல்லா ஒரு கான்செப்ட் மாதிரி படிச்சுட்டு ரீட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஒரு 15 கேள்வினா கட்டாயம் 13 போட முடியும். அந்த 2 கொஸ்டின்ஸுக்கு ரீசெண்டாக வந்த அமெண்ட்மெண்ட் என்ன, ரீசெண்டாக வந்த ஆர்டிக்கல் ஏதாவது திருத்தி உள்ள நுழைச்சாங்களா, 115வது அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது, 14வது அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது, அந்த கமிஷன்ஸ். இப்போ கமிஷன்ஸ்லாம் இதை டைரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் பெண்கள் ஆணையத்துடைய தலைவர் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நான் என்ன ஐயோ கமிஷன் சிலபஸே போடல எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நம்ம அவங்கள கேள்வி கேட்க முடியாது. காரணம் என்னென்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் கடைசியாக என்ன சொல்லுவாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இதில் பெருசாக பயப்பட தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 2 விஷயம் இருக்குது. இப்போ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் காலை உணவு திட்டம்னு ஒரு ஸ்கீம் வருது. அதை கரண்ட் அஃபேர்ஸ் கணக்கில் ஒருத்தவர் எடுப்பார். எக்கனாமிக் கொஸ்டின் எடுக்கிறவனா என்ன பண்ணுவார், கரண்ட் அஃபேர்ஸு தமிழ்நாட்டில் எடுத்தாலும் எடுத்துப்பாங்க, நம்ம எடுக்க தேவையில்லை, எக்கனாமிக்ஸ் உள்ளே போகலாம். முன்ன சில விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸுன்னு ஒரு தலைப்பு இருந்ததால் கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு போட்டே தேடிட்டு இருப்பாங்க. இப்போ சில டைம் வந்து நம்ம அதுக்காக கரண்ட் அஃபேர்ஸை விட்டுற முடியாது. முக்கியமான விஷயங்கள் தாதா சாஹிப் விருது, சாகித்ய அகாடமி விருது, வழக்கமாக படிக்கிறது, இஸ்ரோ ரீசெண்டான சேட்டலைட் என்ன, ஜிசாட்டு, அந்த மாதிரி வழக்கமாக படிக்கிற விஷயம், ரீசெண்டாக வந்த ஸ்கீம்ஸு எங்கே தொடங்கினாங்க, அது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். இந்த சிலபஸில் தான் வருதுன்னு நிறுத்த முடியாது. கரண்ட் அஃபேர்ஸுன்ற ஒரு வார்த்தை இருக்கிறதால அது இப்படியும் கவர் ஆகும், இல்லை எதை வேணாலும் அதை அந்த சிலபஸை தாண்டி போகிறதுக்கான ஒரு கருவி தான் கரண்ட் அஃபேர்ஸ். அதை தாண்டி எங்கே வேணாலும் போகலாம். அதனால் நீங்கள் இதில் உள்ளதை நல்லா படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அது ரிலேட்டடாக படிக்கும்போது ஏற்கனவே படித்த விஷயம் எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும். இதோடு நிறுத்தாதீங்க. எக்கனாமியில் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக அப்படியே சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் தேவையில்லாமல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேணாம். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியோட நேச்சர் அப்படின்னா ஒரு 10-15 பாயிண்ட் ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. வேகமாக வளருது, சர்வீஸு, ஒரே கொஸ்டின்ஸில் நான் எழுதின குரூப் 2ல் சர்வீஸ் செக்டாரே ஆன்சர் வர மாதிரி 2 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இந்தியாவில் அதிகமாக இருக்கிற துறை அப்படின்ற மாதிரி ஒரு 2 கொஸ்டின்ஸுக்கு சர்வீஸ் ஆன்சர் வந்தது. அந்த மாதிரி டிஎன்பிசியில் சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஏரியாவுக்குள்ளேயே ஒரு 3-4 கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அப்படியே சுற்றி அதிலே வருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் டெமோக்ராஃபிக் டிவைடண்ட் உலகத்திலே அதிகமாக இருக்கிறது, இங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது, ப்ளஸ் என்ன நெகட்டிவ் என்ன, ஆங்கில புலமை, மேன் பவர், இந்த மாதிரி விஷயங்கள், டியூவல் எக்கனாமி, மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்கூல் புக்லேயே நல்லா கொடுத்துருப்பாங்க. 11th 12th எக்ஸாம், இது 10th சொன்னாலும் இதில் இருக்கிற தலைப்பு 11th 12th புக்கில் வரும்னு நினைக்கிறேன். அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். இதை தான் சொல்கிறேனே, ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழில் கூட ஓரளவு ஸ்கூல் புக்கில் 90% வந்துடும். ஜிஎஸில் ஸ்கூல் புக்கை படிச்சிங்க அப்படின்னா 75ல் ஒரு 25-30 கேள்வி வந்துட்டாலே பெரிய விஷயம். மீதி நிறைய விஷயங்கள் அதை தாண்டி தான் போகணும். ஆனால் அந்த 25 கேள்வியை நீங்கள் தப்பு பண்ணீங்க, ஸ்கூல் புக்கை எல்லோரும் படிப்பாங்க. அந்த கேள்வியை நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அதில் ஒரு 5 தப்பு பண்ணால் கூட நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்ற மாதிரி அதை முடிச்சிடணும். அதாவது ஸ்கூல் புக்கு அப்போ கம்மியாக தான் இருக்குது, நான் ஃபுல்லாகவே வெளியில் படிக்கிறேன்னு இருக்கக்கூடாது. இது 25 கேள்வி அதில் வந்தாலும் இந்த நாலேஜை வச்சு ஒரு 20 கேள்வி 10 கேள்வி போடுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபார்முலா மாதிரி இந்த சத்தியாகிரகம் அது இதுன்னு இப்போ படிக்கிறோம். ஒரு 3 தெரியுது, 4வது ஒன்று வெள்ளையணை வெளியேறு இயக்கம் தெரியலன்னு வச்சுப்போம். ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு வரும்போது இது இந்த வருஷம் அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ணுறது, மேட்ச் த ஃபாலோவிங்
அந்த மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அடுத்த லெவலுக்கு போகும். அடுத்தது 5 இயர் பிளான்ஸ். அது 5 இயர் பிளான் முடிஞ்சே 5 இயர் ஆச்சு. 2017 நினைக்கிறேன், 12 to 17 5 வருஷத்தை தாண்டிடுச்சு. 7 ஆண்டு திட்டம் ரஷ்யாவில் இருக்கிற மாதிரி 7 வருஷம் தாண்டின பிறகு அந்த சிலபஸை விடல. அது கட் காப்பி பேஸ்ட் அந்த மாதிரி தான் நிறைய நம்ம சிலபஸ் மாறல, பயப்பட வேணான்றதுக்கு இது சரியான உதாரணம். பிளானிங் கமிஷன். அடுத்தது 5 இயர் பிளான் அதெல்லாம் கலைச்சி ரொம்ப நாள் ஆச்சு. பிளானிங் கமிஷன்லாம் 14ன்னு நினைக்கிறேன், 14லே கலைச்சிட்டாங்க. நிதி ஆயோக் 1/1/2015 வந்துடுச்சு. ஆனால் 2ஐயும் கேட்பாங்க. அப்போ அந்த பிளானிங் கமிஷன் 5 இயர் பிளான் அசஸ்மெண்ட். 5 இயர் பிளான் அசஸ்மெண்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸை சிலபஸை நான் மேலோட்டமாக பார்க்குறேன். நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா சில விஷயம் புரியும். 5 இயர் பிளான் மாடல்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுக்குறான். அப்போ மாடல்னால் என்ன? ஹரோடோமர் மாடல், தார் மாடல், இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் மகளோனோவைஸு இந்த மாதிரி முக்கியமான ஆள் அவர் பேரில் ஏதாவது மாடல் வச்சுருப்பாங்க. மாடல்னு இருக்கிறதால கொஸ்டின் எடுக்கிறவங்க ஈஸியாக சிலபஸ் மாடல் தானே கேட்குறாங்க. 2வது 5ஆண்டு திட்டத்துக்கு என்ன பேர், அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு 5 இயர் பிளானும் எப்போ, திட்ட விடுமுறை எப்போ, ஆண்டு திட்டம் எப்போ, சுழல் திட்டம் எப்போ, ஒவ்வொரு 5 இயர் பிளான்லையும். இப்போ 9வது 5ஆண்டு திட்டம்னா சமூக நீதியை அடிப்படையாக கொண்டது. 1வது விவசாயம், 2வது தொழில், 3வது இது 2ம் சஸ்டைனபிள் எது, வறுமை ஒழிப்பு எது, இந்த மாதிரி ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் அதை 5 இயர் பிளான்ஸில் அசஸ்மெண்ட்டில் வந்துடுது. பிளானிங் கமிஷன் எப்போ தோற்றுவித்தது, தலைவர் யார், முதல் தலைவர் யார், எப்போ கலைச்சாங்கன்றதை கேட்க மாட்டாங்க, ஆனால் ஒட்டி வரதால கேட்கலாம். நிதி ஆயோக் அது ஒரு முக்கியமான தலைப்பு. இப்போ ரீசெண்டாக எல்லா கொஸ்டின்ஸும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஒரு எக்ஸாம் படிக்கும்போது இது குரூப் 1 குரூப் 2 அப்படி பார்க்குறத விட நிதி ஆயோக் குரூப் 1லேயும் இருக்குது, குரூப் 4லேயும் இருக்குது. நிதி ஆயோக்கில் என்ன கேள்வி கேட்குறான், நிதி ஆயோகோட தலைவர் யார், துணைத் தலைவர் யார், சிஇஓ யார், அடுத்தது அதோட அமைப்பு என்ன, ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லியே 10 மார்க்கில் மெயின்ஸில் கேட்குறாங்க. அப்படின்னா குரூப் 1ல் அப்படி கேட்குறாங்கன்னா ப்ரிலிம்ஸில் எப்படி கேட்பாங்க, ஸ்ட்ரக்சரில் எத்தனை பேர் இருப்பாங்க, இதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, 1+4 1+2 நிரந்தர உறுப்பினர், அந்த மாதிரி ஒரு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல அதை படிக்கணும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல யார் இருப்பாங்க, என்னென்ன போஸ்ட்டில் இருப்பாங்க, அந்த மாதிரி டீட்டெயிலாக படிக்கிறது. அதை நிதி ஆயோக்கும் ஜிஎஸ்டியும் பெரும்பாலும் இல்லாத கொஸ்டின்ஸே இருக்காது. அதில் ஒரு கொஸ்டின்ஸாக அது இருக்கும். நிதி ஆயோகோட அப்ரிவேஷன் என்ன, எந்த இதில் வந்தது, அதாவது ஜிஎஸ்டி எந்த ஆக்டில் வந்தது, நடைமுறை 1/1/17 ஜூலை 1/2017 அந்த மாதிரி டேட்டோட படிக்கிறது. அதாவது நிதி ஆயோக் ஜிஎஸ்டி சொன்னேன். இது கட்டாயம் இல்லாத கொஸ்டின்ஸு ரொம்ப ரேராக இருக்கும். நிதி ஆயோக்கில் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஜிஎஸ்டி எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டு, எப்போ நடைமுறைக்கு வந்தது, எத்தனாவது பில்லு, எப்போ நடைமுறை, அந்த டேட்டோடே கேட்பாங்க. 1/7/2017 இந்த மாதிரி விஷயம். அதில் என்னென்ன கவர் ஆகுது, அதில் எத்தனை டைப்ஸ் டேக்ஸ் இருக்குது, ஐஏஹெச், இன்டகிரேட்டட், சென்ட்ரல், ஸ்டேட்டு, இந்த மாதிரி இருக்குது. எத்தனை ஸ்லாப் இருக்குது, இந்த மாதிரி அது கட்டாயம் கேட்குறது. ப்ளஸ் சிலபஸில் நிதி ஆயோக் ஜிஎஸ்டி இருக்கிறதால அதை பற்றி நல்லா கொஞ்சம் தெரிஞ்சு ரீசெண்டாக அது சம்மந்தமாக எது வந்தாலும் அதை நல்லா பார்த்துக்கணும். அதெல்லாம் கட்டாயமாக கேள்வி கேட்குற ஏரியா. அடுத்தது சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, வருவாயின் ஆதாரங்கள். அது ஏற்கனவே நம்ம வருவாய் ஆதாரம் இல்லாமல் தான் படிக்க வந்திருக்கிறோம். அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் பிரிக்கிறாங்க. வருவாய் ஆதாரத்தையே வரி வருவாய், வரி இல்லாத வருவாய், டேக்ஸ் ரெவன்யூ, டேக்ஸ் இல்லாத நான் டேக்ஸ் ரெவன்யூ. டேக்ஸ் ரெவன்யூவே நேர்முக வரி, மறைமுக வரி, அது எது வருது, எது வரல. கான்ஸ்டியூஷனில் வரி சம்மந்தப்பட்ட ஆர்டிகல் என்ன, அந்த 279 68 இந்த மாதிரி விஷயங்கள் அதை பார்க்கணும். அது ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன் ரொம்ப முக்கியம். அதாவது அடிக்கடி நெருடல் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் வரும், பாலிட்டிலையும் வரும். அந்த மாதிரி விஷயங்களில் அதிக ஃபோக்கஸ் கொடுத்தோம்னா இதுலேயும் கேட்பாங்க. சில டைம் அவங்க சர்க்காரிய கமிஷன் சென்ட்ரலில் கேட்பாங்க, ராஜமன்னார் கமிஷன் இங்கே கேட்பாங்க. அந்த மாதிரி ஸ்கோரிங் ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஆர்பிஐ. ஏன் பாலிட்டி சொல்கிறேன் அப்படின்னா இதில் நிறைய ஒய்டாக இருக்கும். அதாவது எக்கனாமிக்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா இது ரொம்ப ஒய்டாக இருக்கும், எனர்ஜியை ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதால இதை மட்டும் கொஞ்சம் டீகோட் பண்ணேன் சிலபஸை. ஆர்பிஐ எந்த ஆக்டுகளை, எந்த மீட்டிங், பேசல், அந்த ஒரு மீட்டிங் ஒன்று போடுவோம், பிரிசல்ஸு மீட்டிங் எப்போ வந்தது, அதில் யார், அம்பேத்கர், இந்த மாதிரி அது கூட முக்கியம். ஒரு லைன் வரும். அடுத்தது எந்த ஆக்டில் கொண்டு வந்தாங்க, 34 ஆக்டில் எப்போ நடைமுறை வந்தது, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் வரும். அது அடுத்தது நேஷ்னலைஸ் ஆனது 1/1/49 ஆர்பிஐயோட அமைப்பு, ஃபங்க்ஷன்ஸ்,
பழைய கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும். பணம் அச்சிடுதல், அந்த ₹1 நாணயம், இந்த மாதிரி சில விஷயங்கள் வித்தியாசப்படுத்தி நிதி செக்ரட்டரி எதுக்கு பண்ணுவார், இதுக்கு என்ன, இது யார் பண்ணுவா, அமைச்சர் எது பண்ணும், ஆர்பிஐ என்ன பண்ணும், ஆர்பிஐயோட ரோல்ஸு, முக்கியமான ரோல்ஸ் என்ன, அதில் இன்ஃப்ளேஷன் என்ன இருக்குது, அந்த ரேட்டிங் எல்லாம் வந்து பேங்க் ரேட், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன, இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கரண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்ன, எஸ்டிஆர்ன்றது வந்து ஐஎம்எஃபோடது. இதில் வந்து டெபாசிட் ரைட்ஸ், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் ஒன்று, டெபாசிட் ரேஷியோ, அந்த ரேஷியோ வந்து என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதை கரண்ட் அஃபேர்ஸில் 6 மாதத்துக்கு ஒரு டைம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் அவங்க ஆர்பிஐ வெளியிடும்போது அதை படித்து வச்சுக்கணும். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். அது ரிலேட்டடாக ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ ரீசெண்டாக எத்தனாவது கமிஷன், ஃபஸ்ட்டு கமிஷன் எப்போ வந்தது, அதோட தலைவர் யார், 10வது யார், லாஸ்ட்டு ஒரு 4 கமிஷனோட தலைவர் யார், ராஜமன்னார் எந்த கமிஷனோட தலைவர், தமிழ்நாட்டிலேருந்து யாராவது வராங்க, இல்லை பெண்கள் யாராவது வராங்க, முதல்ல பெண்கள் தலைவராக வராங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜென்ரலாக படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இது கூட சேர்த்து படிச்சுக்கணும். அந்த கமிஷன், நிதி ஆணையம் ஆர்டிக்கல் அதை அடிக்கடி கேட்குறது தெரியும். அதில் எத்தனை பர்சன்டேஜ், 42% ஷேரை வந்து ஸ்டேட்டுக்கு ஒதுக்குதா, இந்த கமிஷன் எத்தனை பர்சன்டேஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது, ரீசெண்டாக என்ன எத்தனாவது நம்பர் கமிஷன், 12ஆ 13ஆ 14ஆ 15ஆ, அது என்ன, இந்த மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு, ஃபினான்ஸ் கமிஷனு, லா கமிஷன், இந்த மாதிரி இதெல்லாம் ஆர்பிஐ கவர்னர், இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்து என்ன நம்பர்ஸ் அதோட கேட்பாங்க. 25வது ஆர்பிஐ கவர்னர், இல்லை அதாவது லாஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்துட்டா போதும், அதுக்கு முந்தின அதிபர் இதாக இருந்தால் போதும். ஏன்னா ஒரு டைம் 44வது அமெரிக்க அதிபர் யாருன்னு கேட்டாங்க, பராக் ஒபாமா. அப்போ எலெக்ஷன் நடந்தது, அவர் ஃபஸ்ட் டைமாக செகண்ட் டைமாக வரும்போது. ஆர்பிஐயில் அதேமாதிரி 25 கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒன்று நம்பரோட சுப்ரீம் கோர்ட்டில் 48வது 49வது 50வது இந்த மாதிரி வரும். அதை நம்பரோட படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணுன்னு சொல்கிறதோட அட்வான்டேஜ் இதுவும் ஒன்று. அதில் பார்க்கும்போது அது ஒரு கேட்டாங்க அப்படின்னா நீங்களே கணக்கு பண்ணி இதை படிச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது ரிசோர்ஸஸ் ஷேரிங், அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வருவாயை வந்து பகிர்வு. ஃபினான்ஸ் கமிஷன் அது கீழே வர டாபிக் தான் கிட்டத்தட்ட பகிர்வு, எப்படிலாம் பகிர்வு பண்ணுறாங்க அந்த ஆர்டிக்கல்லையும் வரும். கான்ஸ்டியூஷனலாக எப்படி வருது, ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனில் என்ன வருது, ஜிஎஸ்டி, எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகள் தான் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ரீசெண்டாக ரெசெஷன்லேருந்து எந்த டாபிக் வேணாலும் உள்ளே போகலாம். எக்கனாமியில் ஒரு ரீசெண்டாக ஏதோ ஒரு கிரைசிஸ் நடக்குது, இல்லை ஒரு பெரிய மாற்றம் நிகழுது, எல்பிஜி மாதிரி 90ஸ்ல எல்பிஜி நடந்த மாதிரி இப்போ ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னா அதை வந்து இந்த ட்ரெண்ட்ஸுன்ற தலைப்பில் எதை வேணாலும் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். அதனால் நம்ம சில தலைப்புகளாக நான் எப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்கூல் புக்கில் உள்ளது முக்கியமானது ஏற்கனவே படித்தது அதை இதெல்லாம் வராது, சிலபஸில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒதுக்க முடியாது. எம்ப்ளாய்மெண்ட் அந்த ட்ரெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பட்ஜெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமாக. அதில் ட்ரெண்டு இப்போ என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, ஐஎம்எஃப் என்ன சொல்லுது, வேர்ல்டு பேங்க் எவ்வளோ நம்ம வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுது அப்படின்ற விஷயங்கள், அந்த ட்ரெண்ட்லேயே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் அதில் கவர் ஆகிடும். எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு, அது சோஷியல் ப்ராப்ளம்ஸ்லேயும் வரும், இங்கேயும் வரும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து வேலைவாய்ப்பு அந்த ஆதியிலேருந்து ட்ரைசம்லேருந்து ஐஆர்டிபி, என்ஆர்இபி, ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா, இது சகாரி அந்த 97ல் வருது, 99ல் வருது, மகாத்மா காந்தி தேசிய ஊர வேலைவாய்ப்பு திட்டத்திலேருந்து பிஎம்இஜிபியிலேருந்து அது ஒரு பக்கம். இன்னொன்று ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, வறுமை ஒழிப்பு, வேலைவாய்ப்பு, ஸ்கில் டெவலப்மெண்ட், இது எல்லாமே சோஷியல் ப்ராப்ளம்ஸ்லேயும் வரும், எக்கனாமிலையும் வரும், ஸ்கீம்ஸ்லேயும் வரும். ஸ்கீம்ஸுன்னு தனியாகவே ஒரு ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கிராம மேம்பாட்டு திட்டங்கள். எம்ஜி நரேகா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்லாம் ஊரக மேம்படுத்துகிற திட்டத்துக்குள்ளேயும் வரும், வறுமை ஒழிப்புலேயும் வரும், வேலைவாய்ப்புலேயும் வரும், பெண்களுக்கு அதிகாரமளித்தல்லையும் வரும். எதில் வேணாலும் கொண்டு வரலாம். அதனால் நம்ம படிக்கிறத எல்லாத்தையும் அதை படிச்சிக்க வேண்டியதான். லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அக்ரிகல்ச்சர், ஒரே வார்த்தையில் போட்டுருவாங்க. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இங்கே வரும். சயின்ஸில் வந்து அக்ரிகல்ச்சர், ரீசெண்டாக இருக்கிற அக்ரிகல்ச்சர், அக்வாஃபோனிக்ஸ், இந்த தண்ணியும் மீனும் வளர்க்குறது, தண்ணி லேசாக தெளித்து வளர்க்குறது. அது ஒரு டைம் 10 மார்க் கொஸ்டின்ஸில் மெயின்ஸில் கேட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். ஃபோனிக்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை அப்படியே நம்ம எக்ஸாம் முதல் டைம் படிக்கும்போது புதுசாக இருக்கும். அங்கே படிச்சுட்டு இங்கே வரோம் அப்படின்னா அப்போ சயின்ஸை ரீகால் பண்ணி பார்க்கணும். நமக்கு எக்ஸாம் ஹால் உள்ளே போகும்போது ஓவரால் ஆல்ரவுண்டராக தான் போகணும். நான் வந்து பேட்டிங் பண்ணுவேன், பவுலிங் பண்ணுவேன், வந்து பொறுக்கி போகிறதுலேருந்து எல்லா வேலையும் செய்யணும். அந்த மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நம்ம போகும்போது
அதை படிக்கும்போதே கனெக்ட் பண்ணுவோம். சயின்ஸுக்கு அதை படித்தோமே, ஒரு மாதத்துக்கு முன்னே படித்தோமே, ஞாபகம் இருக்கா? அது 3 வருமே. எக்கோஃபோனிக்ஸ் இருக்குது, ஹைட்ரோஃபோனிக்ஸ் இருக்குது, இன்னொன்று என்னமோ வருமே. அப்போ தெரியலையா, அந்த புக்கை தேடி எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம தேடல் இருக்கும்போது அது திரும்ப அந்த 3வது விஷயம் உங்களுக்கு முதல்ல வந்து நிற்கும். எப்போ நீங்கள் போய் ஒரு டைம் மறந்துட்டு அதை திரும்ப போய் தேடுறீங்களோ அந்த விஷயம் முதல் 2 கூட மறக்கும், ஞாபகம் இருந்தது. 3வது விஷயம் மறக்காது. அது திரும்ப ரிவைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த மாதிரி ஒன்று இன்டர்லிங்க் பண்ணிக்கணும். நம்ம இங்கே தானே இல்லை, அங்கே எக்ஸாமில் நமக்கு பிரித்து இங்கே கொடுத்துருக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் 1.5 மார்க், இந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் 1.5 மார்க் அப்படின்ற எண்ணத்தில் அது எந்த தலைப்பில் வேணாலும் கேட்கட்டும், அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு தான் எழுத போகிறோம். அதை நீங்கள் அதை பார்த்துங்க. அடுத்தது லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அக்ரிகல்ச்சர், நில சீர்திருத்தம். அக்ரிகல்ச்சர் அது ஒயிட் டாபிக். அது வந்து WTO மானிய பெட்டி, ப்ளூ பாக்ஸ், அந்த மாதிரி ஒரு 3 பெட்டிகள் இருக்கும். நீல பெட்டி, ஆம்பர் பாக்ஸ், இந்த மாதிரி இருக்கலாம். WTO அந்த மாநாடு இருக்கலாம். நில சீர்திருத்தத்தில் நில உச்சவரம்பு சட்டம் கலைஞர் எத்தனை கொண்டு வந்தார், காமராஜர் எந்த வருஷம் கொண்டு வந்தார், அவர் எத்தனை ஸ்டாண்டர்ட் ஏக்கர் கொண்டு வந்தார், இவர் எத்தனை ஸ்டாண்டர்ட் ஏக்கர் கொண்டு வந்தார், குத்தகை தஞ்சாவூர் குத்தகை சட்டம், இந்த மாதிரி குத்தகை சம்மந்தப்பட்ட சட்டம் வரும். நிலத்தை எப்படி சீர்திருத்தம் ரிஃபார்ம்ஸ்னால் டெக்னிக்கல் சேஞ்சஸ் இருக்குது, சயின்டிஃபிக் சேஞ்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பல நிலம் துண்டாகிறது, மிக்ஸ்டு ஃபார்மிங், அது ரிலேட்டடாக அக்ரிகல்ச்சர்ன்ற இது கீழே சொட்டு நீர் பாசனம், PM பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, இந்த மாதிரி சில திட்டங்கள் சொட்டு நீர் கொண்டு வர்றது, டிசாஸ்டர் டைமில் மானியம் கொடுக்கறதுலேருந்து பல விஷயங்கள் எல்லாமே அக்ரிகல்ச்சருக்கு PM கிசான் சம்மன் நிதி 2000 ரூபா 3 தவணையில் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே ஒன்று இன்டர்லிங்க்டு தான். அப்படியே எந்த தலைப்புகளை வேணாலும் வரலாம். அதை தான் அப்பப்போ படிக்கும்போது அப்படியே லிங்க் பண்ணிக்க வேண்டியதான். அந்த குத்தகை சட்டங்கள், குத்தகை லேண்ட் ரிஃபார்ம்ஸில் முக்கியமானது குத்தகை சம்மந்தப்பட்ட சில சட்டங்கள் இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். அது இந்த அதிலே டெக்னாலஜின்னு பார்க்கும்போது அந்த சொட்டு நீர் பண்ணுறதுலேருந்து பயோ ரெமடி, ஜென்டிகல் இன்ஜினியரிங்லேருந்து சில விஷயங்கள் அறிவியலை உள்ளே கொண்டு வரதும் இதிலே வந்துடும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் பாருங்கள், அதை வந்துட்டான் பாருங்கள். இந்தியன் எக்கனாமி தலைப்பு, அதில் வந்து அக்ரிகல்ச்சர் போட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணுவீங்க? சொட்டு நீர் பாசனத்துலேருந்து பயோ சம்மந்தப்பட்ட பயோ ஃபெர்டிலைசர், உயிரி உரங்கள், அந்த PT பருத்தி கத்தரி, PTனா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்ரிவேஷன் என்ன, அதோட அதில் ஜென்டிகல் இன்ஜினியரிங்கில் என்ன, அது திடீர் மாற்றம் மியூட்டேஷன் பண்ணி சில இது கொண்டு வர்றது, பால்தினியோ கார்பி அந்த கருவுரா கனியாதல், விதை இல்லாத சீட்லெஸ்ஸை உருவாக்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். அது பார்த்தீங்கன்னா சயின்ஸு. நீங்கள் இதை இங்கே படிக்கிறது சயின்ஸில் கேட்டாலும் கேட்கலாம், அந்த 5ல் 1 படிக்காமலே மாட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த அக்வாஃபோனிக்ஸ் இந்த மாதிரி சொன்னால அது இந்த டாப்பிக்லேயும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் வரும் அக்ரிகல்ச்சரில். இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசி மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே போகணும். 34ல் விஸ்வேஸ்வரையா அந்த திட்டமிடல் பிளானிங், 38ல் பிளானிங் கமிஷன்லேருந்து அந்த பாம்பே திட்டம், ஒரு 4-5 திட்டம் இருக்கும். JP நாராயணன் கொண்டு வந்தது, மக்கள் திட்டம், சர்வோதய திட்டம், பாம்பே திட்டம், 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து பண்ணது, அதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். அதை அடிக்கடி கேட்குறது. அங்கேருந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி திட்டமிடல் எப்படி இருந்தது, இண்டஸ்ட்ரி வந்து பிளானிங் கமிஷன்லேயும் இது வரும், இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது அதுலேயும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் எப்படி எவால்வ் ஆகுது, இண்டஸ்ட்ரியல் பாலிசி 48, 56, 73 ஒன்று வரும். அடுத்தது ஜனதா கவர்மெண்ட் வந்ததும் ஒன்று வரும். அடுத்ததாக 91 முக்கியமாக எல்பிஜி சம்மந்தப்பட்டது. அந்த மாதிரி சயின்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி பேரலாக ஒன்று வரும். சயின்ஸ் பாலிசி, டெக்னாலஜி பாலிசி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாலிசி. கடைசியாக வாஜ்பாய் பீரியடில் இருந்தது, அப்புறம் மன்மோகன் பீரியடில் இருந்தது, மோடி பீரியடில் இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் பேர் மட்டும் சேர்ந்துட்டே வரும். அந்த வருஷம், அந்த பாலிசியோட வருஷம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிலபஸில் எங்கேயுமே டேரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்காது, டக்குன்னு போட்டுருவாங்க. இண்டஸ்ட்ரியல் பாலிசி, இப்போ நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி எந்த வருஷம், நியூ எஜுகேஷன் பாலிசி எந்த வருஷம் அப்படின்ற மாதிரி உள்ளே விட்டுருவாங்க. அந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இதில் வந்துடும். அடுத்தது ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம், அதான் சொன்னால் கிராம மேம்பாட்டு திட்டங்கள். அது எந்த திட்டத்தை வேணாலும் கொண்டு போகலாம், வேலைவாய்ப்பு, வறுமை ஒழிப்பு, அந்த மாதிரி எந்த திட்டமும் அது கீழே கொண்டு வந்துடலாம். முக்கால்வாசி திட்டம் கிராம மேம்பாடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும், நகரமயமாதல் சம்மந்தப்பட்டது தவிர. சோசியல் ப்ராப்ளம்ஸ்னு போட்டாங்க. அப்போ நகரம் படிக்க தேவை இல்லையா, நகரத்துக்கு அர்பன் யோஜனா ஒன்று அந்த மாதிரி இருக்குது.
சேரி ஒழிக்கிறது ராஜீவ் ஆவாஸ் யோஜனான்னு ஒன்று இருக்குது. வால்மீகி அம்பேத்கர் யோஜனா, ரோஜ்கார் யோஜனா, சரி வாம்பி அர்பன் யோஜனா அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இந்திரா காந்தி யோஜனா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வருது. நகர சம்மந்தப்பட்டது படிக்க தேவையில்லையா? அம்ருத், ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னா இந்த சோசியல் ப்ராப்ளம்ஸ் இல்லை ஏதோ ஒரு டாப்பிக்கில் எங்கேயாவது கொண்டு வந்துடுவாங்க ஸ்கீம்ஸில். அது எதுலேயும் வராத பட்சத்தில் ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் அது ஏதாவது வந்துடும். அதனால் அதையும் படித்து தான் ஆகணும். சோசியல் ப்ராப்ளம் அது நம்ம ப்ராப்ளம் தான் ஃபுல்லாகவே. சமூக ப்ராப்ளம்ன்றது நம்ம ப்ராப்ளம் தான். வறுமையில் இருக்கிறது, வேலை இல்லாமல் இருக்கிறது, படிக்காமல் இருக்கிறது அப்படின்ட்டு இந்த முக்கியமான விஷயங்கள், பெண்களுக்கு எதிரான அநீதி, பெண்களுக்கு சமத்துவமின்மை, ஜாதி ஒடுக்குமுறை, இது அந்த கம்யூனல் வைலன்ஸு, அந்த மாதிரி எல்லா விஷயமும் அதில் வரும். அதில் வந்து இதில் சொல்லாத விஷயமும் வரும். பாவர்ட்டி, சோசியல் ஜஸ்டிஸ், சோசியல் ஹார்மோனி, அது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. உமன் எம்பவர்மெண்ட் அது தனியாகவே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் இல்லை. எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எஜுகேஷன், ஹெல்த்து சிஸ்டம். ஹெல்த்து சிஸ்டம்ன்றது எஜுகேஷன் ஹெல்த்து சிஸ்டமும் ரொம்ப முக்கியமானது. எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது ஒரு டைம் குரூப் 2 மெயின்ஸில் 30 மார்க் கேட்குற அளவுக்கு அவ்வளோ ஸ்கீம்ஸ் நிறையா கொண்டு வந்தாங்க. இப்பயும் எஜுகேஷனில் காலேஜ் சிற்றுணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், அது இதுன்ட்டு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அப்போ எஜுகேஷனாக ரொம்ப முக்கியமாக அதை ஃபோக்கஸ் தனியாகவே கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் ஹெல்த்து ரொம்ப முக்கியம். அது வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ஹெல்த்து, எஜுகேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த டாபிக் பொதுவாக இருக்கும், அதை எங்கேயோ காணும். அதெல்லாம் இப்படி தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. அதுக்காக அதை நம்ம படிக்க தேவையில்லையான்னு இல்லை. வழக்கம் போல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு இந்தியா ரேங்கிங் என்ன, 0.645 என்ன, நடுத்தரத்தில் இருக்கா என்ன, ஃபஸ்ட்டு எது இருக்குது, லாஸ்ட் எது இருக்குது, இந்த மாதிரி வழக்கமாக படிக்கிற விஷயம். யூனியன் அதை முதல்ல எப்போ வந்தது, யாருக்கு காயின் பண்ணால், இந்த மாதிரி விஷயங்கள் அதை வந்து நம்ம படித்து தான் ஆகணும். ஹெல்த்தில் நிறையா ஸ்கீம்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கீம்ஸ் வந்தது, அது எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதான். ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, அங்கே தமிழ்நாடு தனியாக இருக்குது, இங்கே ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு தனியாக இருக்குது. ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாட்டில் அது எக்கனாமிக் க்ரோத்து ரெண்டுமே தமிழ்நாடுன்னு போட்டு சிம்பிளாக போட்டுருவாங்க. அங்கே என்னென்ன படித்தோமோ அது எல்லாமே தமிழ்நாட்டிலையும் படிக்கணும். அப்படியே இங்கே வந்து என்ன பட்ஜெட், நம்ம பட்ஜெட் என்ன வருவாய் ஆதாரம், ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன் என்ன, நம்மளோட அமைப்பு என்ன அப்படின்றது, கான்ஸ்டியூஷன் என்ன இருக்குது, அது எல்லாமே இங்கே ஒரு லைனில் இருந்தாலும் அதை நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கணும். தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸ்கீம்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்கறது. கரண்ட் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் சொன்னல, கரண்ட் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அந்த தலைப்பு கீழே என்ன வேணாலும் வரலாம். இப்போ இந்த கம்யூனலிசம் சொன்னல, கம்யூனலிசம்லாம் பழைய சிலபஸில் இருக்கும், இதில் இல்லை. ஒரு கம்யூனல் வைலன்ஸ் நடக்குது, டெரரிசம் ஒன்று நடக்குது, பார்டர் தாண்டின விஷயங்கள், அந்த சைனா இந்தியா பிரச்சனை, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை, பங்களாதேஷ் பிரச்சனை, அந்த பார்டர் என்ன, இந்த மாதிரி சில டெரரிசம் கீழே வருது. அது ரொம்ப டீப்பாக போனோம்னா அது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் வரும். பாலிட்டி கீழே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுக்கலனாலும் அந்த முக்கியமான விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸு கீழே கொண்டு வந்துடுவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். சோசியல் எக்கனாமிக் இஷ்யூ அப்படின்னும்போது சமூக பொருளாதார பிரச்சனை எதுனாலும் அது கீழே வரும். அந்த மாதிரி தான் சிலபஸில் அங்கங்கே தமிழ்நாடோட இது என்ன அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்து விட்ருவாங்க. தமிழ்நாட்டோட ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லி ஒத்த லைனில் முடிச்சுடுவாங்க. அது ஆனால் பார்த்தா ரொம்ப டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும்.